போதும் நம்மளுக்கு தெரிந்து கொள்ளப்படும் போது எந்த மனுஷனும் வீக்காக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படலை. ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவருக்குள்ள நல்லா பலப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம வேதத்துல நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லப்படும் போது அவர் சொல்ற அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்துவில் உள்ள கிருபையில பலப்படு என்று சொல்றார். முதலாவது நம்ம எதுல பலப்படுகிறவர்களா இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில பலப்படணும். பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை அவர் ஒரு நாளும் வீணாக்கவில்லை. அந்த கிருபை என்ற அந்த குடும்பத்திற்குள்ள ஆசீர்வாதம் என்ற இரக்கம் என்ற தயவு என்ற காருண்யம் என்ற தேவனுடைய அழைப்பு என்ற காரியங்கள் எல்லாமே அடங்கி அந்த கிருபைக்குள்ள இருக்கிறது. பவுல் சொல்ற அவருடைய கிருபையை ஒரு நாள் நான் வீணாக்கவில்லை. நம்ம என்ன 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடைய இருக்கிற கிருபையை அப்படி செய்தது. இங்க பவுல் சொல்றாரு, தேவ கிருபையில தான் நான் இருக்கிறேன், நான் கிருபையை நான் விருதமா இருக்கவில்லை, நான் இன்னும் அவர்களை காட்டிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன், ஆனா நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்த. அந்த கிருபை பவுலை பலப்படுத்தினது. அதனால தன்னுடைய ஆவிக்குரிய